வேண்டியதே இல்லைங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே அந்த மருத்துவத்துறையில ரொம்ப முன்னோடியா இருக்கு. அது ஆரம்ப கேரா இருக்கட்டும், செகண்டரி கேரா இருக்கட்டும், டெர்ஷரி கேரா இருக்கட்டும், அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளும் நமக்கு இந்தியாவிலே மேக்சிமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த வகையில நம்ம மருத்துவர்களோட எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த வகையில தனியார் மருத்துவமனையும் உங்களுக்கு தெரியும், நம்ம முதல்ல அரசு மற்றும் தனியாரோட சேர்ந்து செய்யக்கூடிய கலைஞர் காப்பீட்டு திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கிது. அதுக்கப்புறம் தான் இந்திய அளவுலையும் அது விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு வந்தது. அந்த வகையில் இன்னைக்கு அல்பா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு இங்க அதுவும் மத்திய சென்னை பகுதியில் துவங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில தலைமை செயலர் மீது ஆளுநர் கூட இருக்கக்கூடிய நேரத்தினால் என்னால அந்த நேரத்துக்கு வர முடியல. மதுக்குரிய கூடுதல் தலைமை செயலர் வந்து என்னோட சீனியர் மதிப்புக்குரிய திரு ஜவார் ஐஏஎஸ் வந்து இருந்தாரு. அதே மாதிரி அனைவரும் நீங்க இருக்கீங்க. பட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்டே எல்லாருக்கும் என்னன்னா, ஹெல்த் வந்து இனிமே ஒரு துறையா நம்ம பார்க்க கூடாது. ஹெல்த் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சுகாதாரம். முதல்லலாம் வந்து நோய் தடுப்பு அப்படி நோயை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிற எண்ணத்துல தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹெல்த் ப்ரொமோஷன். ஸோ முன்கூட்டியே நோயை வராமல் தடுக்கிறது நம்ம எல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம். அதே நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை இன்னைக்கு சென்னையில வந்து கிடைக்கிறது. மருத்துவ மாநகரம் இந்தியாவுக்கே இதுதான் வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நியர் ஏரியாஸ்லயே கிடைக்கணும். அந்த வகையில் தான் நீங்க வந்து ஷார்ட் ஸ்டே ஹாஸ்பிட்டல் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணா பல மாதங்கள் இருக்கக்கூடிய நிலை இல்லையா, சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலை இல்லாம அவங்க அதை வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு புதுமைக்கும் இங்க இது இருக்கு. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு இப்ப வந்தாலும் இமீடியட்டா வரணும். ஒரு கார்டியக் அரெஸ்டா இருக்கட்டும் இல்லையா, ஒரு வேற புற்றுநோயா இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்கும் இன்னைக்கு வந்து தீர்வு செய்யறதுக்கு டக்கான கரெக்டான நேரத்துல கூட உயிரை காக்கக்கூடிய வசதிகள் நம்ம மருத்துவ நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்டா இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் போகணும். அதனாலதான் இன்னைக்கு எல்லா குறியீட்டுலயும் தமிழ்நாடு வந்து முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். உலகத்துல இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுக்கு மிஞ்சும் அளவில் நம்ம செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அரசு, தனியார், அப்புறம் ட்ரஸ்ட், எல்லா வகையான மருத்துவமனைகளும் அதுல ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தான் இவங்க வந்து இந்த பகுதியில இந்த மிக சிறப்பான மருத்துவமனையை உருவாக்கி அதை வந்து தொடங்கி அதை கண்டினியூஸா நடத்துவதற்கு முயற்சி. அனைத்து மருத்துவத்துறையில பொறுத்த மருத்துவர்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, செவிலியர்கள், அதே மாதிரி மருத்துவ சாரா பணியாளர்கள், அடிமட்ட ஊழியர்கள் எல்லாரும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான இது என்னன்னா, மருத்துவத்துல எப்பவுமே ஒரு அச்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது நமக்கு இருக்காது, ஏன் மருத்துவர்கிட்ட போனோம், இது வந்தா நமக்கு உயிர் போயிடுமோ. தயவு செய்து பயப்படாதீங்க. நம்ம இவங்க வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ட்ரீட்டிங் நிறைய எல்லா டிசீசஸ்க்கும் நம்ம கரெக்டான நேரத்தில் போனால் முழுமையாக குணப்படக்கூடிய திறமை நம்ம மருத்துவ வல்லுநர்கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்திக்கணுங்கிற வேண்டுகோளோட மிக விரைவில் இவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலும் அங்கம் வகிக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் அந்த வசதிகள் கிடைக்கும் என்று அவரும் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் நாங்கள் உறுதுணையா இருப்போம்னு சொல்லி அமைச்சர் அவர்கள்லாம் இந்த மீட்டிங் காட் ஸ்டக் இந்த மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். ஸோ அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் என்னோட சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிக்கும் நன்றி கூறி எல்லா போத் ஆஃப் யூ அண்ட் என்டையர் டீம் அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கும், ஏன்னா ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கு விழிப்புணர்வு, அதே மாதிரி பழக்கங்களில் மாற்றம், அதை கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. நாங்க சொல்றதோட மருத்துவர் சொல்றதோட ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் நீங்க சொல்லும்போது கொஞ்சம் அது கரெக்டா இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த வகையில உங்களோட பங்கும் மிக முக்கியமானதுன்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து பேசிட்டேன். சரிங்களா எல்லாம்? ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மீடியா பீப்புள் எல்லாருக்கும், அண்ட் ஸ்பெஷலி சீஃப் கெஸ்ட் திரு ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களுக்கும். ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இது ஒரு புது விதமான ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே சென்னை வந்து தமிழக ஸ்பெஷலி இந்தியாவிலே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சென்னை அதுல வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்னைக்கு வர புது டெக்னாலஜியா இருக்கட்டும், எனி மாடர்னைசேஷன் ஃபார் த ஃபேக்ட் அனைத்துமே சென்னையில இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சென்னை சிட்டியில ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்ட் உருவாக்குன்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு உருவாகிருக்கு. உங்களுக்கு முன்னால நிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டே சர்ஜரிஸ் என்ற, அதாவது விரைவு அறுவை சிகிச்சைகள். அதாவது சில சர்ஜரிஸ் இருக்கு, அதாவது 1-2 நாள் தங்கினா போதும்.
ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருந்தா போதும், நீங்க உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அங்கேயே பண்ணிக்கலான்ற மாதிரி தான். ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவையில்லாத பட்சத்துல அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட பண்றோம். இது வந்து வெளிநாடுகள்ல, யூஎஸ்ல எஸ்பெஷலி இது ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட் தான், பல வருஷம் முன்னால இருந்த கான்செப்ட் தான். அண்ட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதுல பெருமையா நினைக்கிறோம். அண்ட் இது வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து ஒண்ணு மெயினா பேஷண்ட் பில் கம்மியாகும். செகண்ட், ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம அந்த ஸ்டே அவாய்ட் பண்றதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் உடைய அந்த எக்ஸ்போஜர் கம்மியாயிரும். அண்ட் இது அவங்களுக்கு ரெக்கவரியும் சீக்கிரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டா பேஷண்ட்டுக்கு இருக்கிற பட்சத்துல இந்த ஷார்ட் ஸ்டே சர்ஜரி கான்செப்டை நம்ம ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டல் மூலமா உருவாக்கிடலாம். இது மட்டும் இல்லாம ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டல் இது ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஒவ்வொரு இப்போ சென்னை ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியும். அடையாறுல இருக்கவங்க இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, கீழ்பாக்க வர மாட்டாங்க. அடையாறுல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அது மாதிரி ஓஎம்ஆர்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லொக்காலிட்டியிலுமே ஒரு 50 to 100 பெட் ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டலா உருவாக்கணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ அப்படி ஒரு விஷனை வச்சுக்கிட்டு டாக்டர் பாபுவும் நானும் சேர்ந்து உருவாக்கி இருக்க இந்த ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லுள்ளங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம, எங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இது நீங்க உருவாகிருக்க முடியாது. அண்ட் நீங்க பாக்குற எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே முதல் நாள்ல இருந்து எங்க கூட இருக்காங்க. இது ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அவங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்த ஆல்பா கேர் ஹாஸ்பிட்டல் உங்க முன்னால இருக்கும். இது மூலமா இந்த நெய்பர்ஹுட் கீழ்பாக் சுத்தி இருக்க மக்களுக்கு அஃபோர்டபுளான, ஆக்சசிபிளான ஒரு ஷார்ட் ஸ்டே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குன்றதுதான் எங்களோட நோக்கம். ஸோ அதுதான் எங்களோட உறுதியும் கூட.